என்ன சாப்பாடுப்பா? இன்னைக்கு என்ன சாப்பாடு? நீ ஏன் பார்க்குற கேமராவை? இன்னைக்கு என்ன சாப்பாடுனா வந்து ஒயிட் ரைஸு. ஒயிட் ரைஸ் மட்டும். ஒயிட் ரைஸ் மட்டுமா? ஒயிட் ரைஸு, பீன்ஸ் சாம்பார். பீன்ஸ் சாம்பார். ஒரு இன்ச்சில் இருக்குண்ணா பீன்ஸ். காட்டு இப்படி ஒரு இன்ச் எவ்வளவு? ஒரு இன்ச். ஓகே சரி. ஒரு இன்ச். அதோட பெருசாக இருக்கு. இல்லை அங்கெல்லாம் ஏன் அந்த அளவு நறுக்குனா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்குமா? பீன்ஸ் அப்படிதான் போடணும் சாம்பாரில். நெக்ஸ்ட் வந்து இது வாழைத்தண்டு பொரியல். தண்டு பொரியல் தான் டெய்லி வச்சுக்கிட்டு இருக்கா. வாழைத்தண்டு கூட்டாக வைக்கிறதோட பொரியல் பார்க்குறதுக்கு போர் அடிச்சு போயிடும். இல்லை வாழைத்தண்டு ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டேன். கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன் இருக்கவளுக்கு மட்டும் தானே, மற்றவளுக்குலாம் இல்லை. மருந்து சாப்பாடு வந்து மருந்தா நம்ம என்னன்னே தெரியல. உணவே மருந்து இல்லை, உணவே மருந்துங்கிறாங்க. மருந்தே உணவுன்ற மாதிரி இருக்குது நம்ம நிலமை. டெய்லியும் இந்த வாழைத்தண்டே வச்சு போட்டுக்கிட்டு இருக்க. ஏன்னா பதில் சொல்லு ஏதாச்சும். நல்லது வாழைத்தண்டு. அது இதுக்கப்புறம் ஏதாவது மெனு இருக்கா லஞ்சில்? இல்லை தயிர். அது ஓகே. மற்ற எதுவும் லஞ்ச் மெனு இருக்கா? வீட்டில் போட்டால் தயிரா? அப்புறம் உப்பா. உப்பெல்லாம் ஒரு மெனுவா லஞ்சில்? போட்டுக்கோங்க. தயிர் போடையில தயிர்ல சில பேர் வந்து ரைஸ்ல உப்பு போட்டு வடிச்சிடறாங்களாமா. நம்ம அப்படி வடிக்கிறது இல்லை. சும்மா ரைஸ் தனியாக உப்பு தனியாக தயிர் சாதம் போட்டு வைக்கிறேன். ஏன்னா தயிரில் உப்பு போட்டுருக்கு சரியா போச்சு. உப்பு தனியாக போட்டுக்கோங்க. சரி சரி, நல்ல ஐடியாவை ட்ரை பண்ணி பார்ப்போம்.